பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துவக்கு முதல் முடியும் வரை நீரே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பாட உம்மை துதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உள்ள இருதயத்தோடு உம்மை பாட உம்மை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருவிருந்து நாங்கள் பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சிலுவையில சிந்தின அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த பாவம் இராதபடிக்கு காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பக்தியோடு உம்மை ஆராதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு முன்பாக உகந்த வாசனையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இந்த ஆராதனை நீரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயிப்போம். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த வெற்றி அவருடைய இரத்தத்தை மூலியமாக கொடுத்தார். இனி நாம் பயப்படுகிற தேவையில்லை. தேவன் நம் சார்பில் யுத்தம் செய்வார். எலிசா தீர்க்கதரிசி செய்த அந்த தேவன் நமக்கும் செய்வார். இதையெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழுப்பட்டு. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழுப்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எடுத்த துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எடுத்த துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுள் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். மறுக்க சொல்லி பாடுவோம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுள் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். சொல்லுவோம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகையே, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திட
மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னை வைத்து சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறிப்பெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறிப்பெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகையே நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். அவர் நமக்காக யுத்தத்தை செய்வார். அவர் நமக்காக ஜெயத்தை தருவார். நம்முடைய வாழ்க்கையில அவர் வெற்றியை கட்டளையிடுகிறார். பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவன் ஆண்டவரே. நமக்காக யுத்தத்தை செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். என்று தலையை நீர் அபிஷேகத்தினால் தைலத்தால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடிய செய்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறீர். நமக்கு துணை நிற்கிறீர். அதற்காக உமக்கு துதிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானம் தருகிற தேவன், இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காகத்தான் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் சொல்லி பாடுவதற்காகத்தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீரே கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிற ஆண்டவரே. நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் நீர் வெற்றியை நீர் கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. இனி நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கிற ஆண்டவரே. என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே. என் சார்பில் நீர் யுத்தத்தை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரத்தத்தால் எங்களை கழுவினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தத்தில் இருக்கிற ஜெயத்தை நீர் நமக்கு இலவசமாக கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர் ஆண்டவரே. நீரே வல்லவர் ஆண்டவரே. நீரே பெரிய காரியம் செய்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. நீர் முன்குறித்த எல்லா காரியங்களை நீர் நமக்கு செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் நீர் நமக்கு செய்கிறீர். அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே. பிரச்சனைகளை நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே. கண்ணீர்கள் நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே. இனி சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வீட்டில் இருக்கிறது ஆண்டவரே. நம்முடைய வீட்டில் நீர் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் நீரை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையோடு நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையிலே வந்து நாம் உம்மை ஆராதிக்கும் பொழுது நீர் உம்முடைய கிருபை பெருக செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கிருபை நீரே பெருக செய்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் மூலியமாக ஆண்டவரே உம்முடைய குமாரனை நமக்கு அனுப்பினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் சிலுவையிலே வெற்றி பெற சேர்ந்தார் ஆண்டவரே. அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. சாத்தானின் மேல் ஜெயத்தை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆனீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாபத்தின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆனீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ரோமர் 3:26 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எண்ணி முடியாத நன்மைகள் சம்பாதித்து அதை விசுவாசிக்கிற எவனுக்கோ இலவசமாக கொடுத்தார். தகுதி இல்லாத நமக்கு இது தேவன் பாராட்டின கிருபை. நமக்கு வேண்டிய தண்டனை இயேசுவுக்கு கொடுத்து அவர் சிலுவையில சம்பாதித்த வெற்றியும் அவருடைய இரத்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பாடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறார். இதையெல்லாம் நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைத்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே, நீதிமானாக்கின இயேசு ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே, பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, இறைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, இறைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் சேர்ந்து ரத்தமே. சொல்லுவோம். ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. வியாதிகள் குணமாக்கும் தழுவின் ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே, வியாதிகள் குணமாக்கும் தழுவின் ரத்தமே, துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே, பயத்தை போகும் பரிகார ரத்தமே, பயத்தை போகும் பரிகார ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே. ஆமென். ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே, சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, பொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனின் ஆலயமாக்கின ஜீவ ரத்தமே,
தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, தேவனின் ஆலயமாக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம், தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, இறைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, இறைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, 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 கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவினுடைய இரத்தத்தை நினைத்து தேவனை துதிப்போம். பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அனுப்பினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அன்பினாலே தான் எங்களுக்கு உம்முடைய குமாரனை நமக்கு அனுப்பினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் நமக்கு சிலுவையிலே மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையிலே சம்பாதித்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுத்தார், இலவசமாக கொடுத்தார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர் ஆண்டவரே, உங்களுடைய வியாதிகள் சுகமாக்குற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரத்தத்தை மூலியமாக எங்களை சம்பாதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர், எங்களை மீட்டெடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தங்களை தேடி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஞானமுள்ள தேவன் ஆண்டவரே. துவக்கு முதல் நீரை ஏற்படுத்தின ஆட்டுக்குட்டி அவர் தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலியிடுகிற ஆட்டுக்குட்டி அவர் தான். நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக பலியிட அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் தான் ஆண்டவரே. அவர் நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே நமக்கு வெற்றி அவருடைய இரத்தத்தில் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீர் நமக்கு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே நீர் நமக்கு ஜெயத்தை தருகிற வெற்றியை நீர் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கை பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாம் போகும் பொழுது வரும் பொழுது நீர் எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் சிந்தின இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். யூதா 1 அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் இப்பொழுதும் உண்டாவதாக, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்காக எல்லா மகிமையும் கனமும் நாங்கள் செலுத்துகிறோம். அவர் தான் நமக்கு
நமக்கு பரிந்து பேசுகிறார். அவர்தான் நம்ம ஆராதிக்க வந்து இருக்கிறோம். அவர்தான் நமக்கு துதிக்க காரணாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை அழுகைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்மை அழுகைப்படுத்துகிற அவர்தான். அவரையே அவருடைய நாமத்தை சொல்லி இந்த பாடலை பாடி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க. ஐயா வாழ்க
வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை வாழ்த்துவோம். ஆண்டவரே, நீரே பெரிய தேவனா இருக்கிற ஆண்டவரே, பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கு பாத்திரர், ஆராதனைக்குரியவரா இருக்கிற ஆண்டவரே. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு கர்மலை இல்லை ஆண்டவரே. நீரே நமக்காக வந்தீர் ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சொந்த இரத்தத்தால் எங்களை சம்பாதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரே, நீரே தேவனுடைய பாரசத்தில் இருக்கிற ஆண்டவரே, நமக்கு பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. நீர் நம்மை ரட்சித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சம்பாதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீ செய்ததை யாருமே செய்யல ஆண்டவரே, ஒருவர் மாத்திரம் செய்தார், நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீங்க தான் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீரே நம்முடைய கடை கேடகும் கோட்டையுமா இருக்கிற ஆண்டவரே. நீர் நம்முடைய நண்பரா இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் உண்மை கூப்பிடும் பொழுது நீர் பதில் தருகிறீர் ஆண்டவரே. நீரே நமக்கு செய்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நம்மை நேசித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர் ஆண்டவரே, நீரே மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துதிக்கிறேன். நல்ல பரலோக பிதாவே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசரிக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசரிக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோம் ஐயா. மகிமை
உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தை உரைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தை மகிமை மகிமை மாட்சிமை துதிகளை செலுத்துகிறோ தூபமாய் மறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோ என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம் என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றனே இந்த அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றனே இந்த அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கடுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை என்னை கடுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே சேர்ந்து சொல்லுவோம் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை என்னை கழுவும் இரத்தத்தாலே நீங்க இருதயத்தை கரங்களை உயர்த்தி என்னை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க
கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நமக்கு தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. நம்முடைய பாவங்களை நீரே கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே நம்மை கழுவும் ஆண்டவரே. உண்மை உள்ள இதயத்தோடு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே நம்முடைய பாவங்களை நீரே மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கழுவும் ஆண்டவரே. கேட்போம். ஹல்லேலூயா. எங்களை கழுவும் ஆண்டவரே. நீரே நம்மை கழுவும் ஆண்டவரே. திருவிருந்து எடுப்பதற்கு முன்னாடியே ஆண்டவரே நம்முடைய பாவங்களை நீரே கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. நீர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தோடு எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாம் எல்லாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. எல்லாரும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. ஆனால் ஒருவர் மாத்திரம் சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தார். அவர் மாத்திரம் எந்த பாவம் செய்யாம வாழ்ந்தவர். அவரையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் எங்களை எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சில விண்ணப்பங்களுக்காக எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் அப்பா எங்களை இந்த இடத்தில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாளில் ஆண்ட தகப்பனே அப்பா, எங்களை இந்த இடத்தில் ஆண்டே அப்பா கொண்டு வந்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துறோம் ஐயா தகப்பனே அப்பா. வர முடியாதவர்களை இந்த இடத்தில் ஆண்டே சீக்கிரத்தில் நீர் கொண்டு வருவீராக தகப்பனே அப்பா. உம்மாலே ஆகும் ஆண்டு தகப்பனே அப்பா. எந்த தடையும் இல்லாமல் அவர்களை அழைத்து வருவீராக தகப்பனே. இந்த வேளையில் குடும்பமா இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா தகப்பனே. இந்த வேளையில் இந்த நகரம் முழுவதும் ஆண்டே ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டே தகப்பனே. இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பணும் ஐயா தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜனங்களை மாற்றுவீராக தகப்பனே அப்பா. அப்படியா செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே. அதிசயங்களை செய்கிறவரே தகப்பனே, அற்புதங்களை செய்கிறவரே தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா நீரே கூட வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. நீர் நல்லவர், நல்லவர் ஐயா தகப்பனே அப்பா. சகலதை நீரே பொறுப்படுத்த நடத்துவீராக சர்வர்களுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேளையில வேலைக்கு ஆசீர்வதித்து வேலைக்கு போகிறவர்களுக்கும் ஆசீர்வதித்து இந்த வேளையில் எல்லோரும் கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேலைக்காக வேண்டி நிற்கிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. வேலைக்கு செல்கிறவர்களை அப்பா ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா. வேலைக்கு செல்கிறவர்கள் நீர் அம்பே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா. போக்கிலும் பரத்திலும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே அப்பா. வேலையில எந்த தடைகளும் வராதபடி நீர் தாமே கூட இருந்து வழி நடத்துவீராக தகப்பனே அப்பா. புதுசாக வேலை தேடுகிறவர்களுக்கு அப்பா நல்ல வேலைகளை கட்டளை இடுவீராக தகப்பனே அப்பா. அப்படியாய் நீர் செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே அப்பா. வேலையில எந்த தடையும் வரக்கூடாது ஐயா அப்பா. நீர் அப்பா புது புது வேலைகளை ஆண்டவரே கட்டளை இடுவீராக அப்பா. ஆண்டவரே பாலிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கட்டளை இடுவீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில் அப்பா அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலைகளை நீர் கட்டி கொடுப்பீராக தகப்பனே அப்பா. அப்படியான அந்த அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க செய்வீராக தகப்பனே அப்பா. உம்மாலே ஆகும் பண்ண தகப்பனே அப்பா. இந்த வேளையில் தகப்பனே அப்பா வேலையில் ஆண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக தகப்பனே அப்பா. வேலைக்கு சென்று ஆண்டு தகப்பனே அப்பா நிறைவாக ஆண்டு அப்பா நீராம்பு உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. இந்த வேளையில் தகப்பனே அப்பா வேலைக்கு சென்றவர்கள் ஆண்டு தகப்பனே அந்த தகப்பனே அப்பா ஆண்டு உழைக்கிற பணத்தில் ஆண்டு 10 ஒரு பங்கு ஆண்டு தகப்பனே அப்பா உம்மக்கண்டு ஆண்டு அப்பா ஒதுக்கி ஆண்டு கொண்டு வந்து கொடுக்க ஆண்டு உதவி செய்வீராக தகப்பனே அப்பா. அப்படியா நீ செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. நீரே நல்லவர் வல்லவரையா தகப்பனே அப்பா. நீ எல்லாம் இக்கட்டிலிருந்து விடுதலை தந்தவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. எல்லாம் நீரே பொறுப்படுத்த நடத்தீராக தகப்பனே அப்பா. சர்வவல்லுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டியிருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வழியில் எல்லாரும் கூடி ஜெபிப்போம். இந்த சுவிசேஷ ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாலிய பிள்ளைகளை உற்சாகத்தோடு இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்ய இந்த வேளையில் அப்பா எல்லோரும் ஒன்றாக கூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே அப்பா. இந்த வேளையில் அப்பா சுவிசேஷ ஊழியங்களை அப்பா எஸ் அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்கு செல்றவர்களுக்கு ஆண்டு தகப்பனே அப்பா உற்சாகத்தை கொடுங்கப்பா, வல்லமையை கொடுங்கப்பா, எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுங்கப்பா தகப்பனே அப்பா. உம்மாலே ஆகும் இந்த வேலையை தகப்பனே நீரே கூட நடத்துங்கப்பா தகப்பனே அப்பா. அப்படியே செய்கிறதுக்கு நன்றி அப்பா தகப்பனே. இந்த வேலையை பாலிய பிள்ளைகளை அப்பா உற்சாகமாக எடுத்து பயன்படுத்துகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே அப்பா. எங்கெங்கு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு முன் நீ சென்று ஆண்டு தகப்பனே அப்பா. இந்த ஜனங்களோட பேசுவீராக தகப்பனே அப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களை பேசி சபையில் கூட்டி வருவீராக தகப்பனே. பாவத்திலும் சாபத்திலும் இந்த ஜனங்கள் ஆண்டவரே விடுதலை அடையணும் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டு தகப்பனே அப்பா. நீர் வல்லவர் நல்லவர் ஐயா தகப்பனே அப்பா. அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே அப்பா.
எந்தெந்த இடத்தில் செல்கிறார்களோ அப்பா தகப்பனே லகார் மசையில் ஆண்டை தகப்பனை கொன்று உம்முடைய துண்டு பிரசுரங்களை செய்து ஆண்டை இந்த ஜனங்களோட பேச ஆண்டை தகப்பனே அப்பா எங்களுக்கு வல்லமையும் உற்சாகத்தையும் தருவீராக தகப்பனே அப்பா சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுவீராக தகப்பனே அப்பா இந்த வேளையில தகப்பனே அப்பா நீரே அற்புதங்களை செய்வீராக குடும்பமா ஆண்டை தகப்பனே இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்ய ஆண்டதே அப்பா வல்லமையை கொடுப்பீராக உற்சாகத்தை கொடுப்பீராக தகப்பனே அப்பா ஆண்டவரே தகப்பனே நீரே சர்வ வல்லவரியா தகப்பனே அப்பா அப்படியா நீ செய்ய போறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே புது புது ஆத்துமாக்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்க்காண்டதே அப்பா உம்மாலே ஆகும் என்றதே அப்பா நீ முன் குறித்து வைத்திருக்க இந்த ஆத்துமாக்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக தகப்பனே அப்பா அப்படியாக செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். இந்த வேளையில திருமண பாக்கியத்துக்காக எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். நன்றி அப்பா தகப்பனே இந்த வேளையில அப்பா திருமணத்து பாக்கியத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் மாட்ட தகப்பனே அப்பா இந்த வேளையில ஏற்ற துணையை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துவ மாட்டது அப்பா எஸ் அப்பா நீங்க முன் குறித்து வைத்திருக்க இந்த திருமண வாழ்க்கை ஆண்டரை தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டை கொடுத்துடுவீராக தகப்பனே அப்பா அப்படியா நீ செய்ய போறதுக்காக நன்றி அப்பா தகப்பனே மணமகனுக்கு ஏற்ற மணமகளை நீர் கொடுப்பீராக தகப்பனே அப்பா மணமகளுக்கு ஏற்ற மணமகனை நீர் கொடுப்பீராக தகப்பனே அப்பா நீர் அப்பா தகப்பனே ஆண்டை சபையில் கூடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டை தகப்பனே நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே அப்பா அப்படியாக ஆண்டே தகப்பனே அப்பா ஆண்டே இந்த வேளையில அப்பா ஆண்டே தாய் தகப்பன் ஆண்டே இந்த வேளையில அப்பா மன்றாடி கேட்கிறார்கள் ஆண்டே தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆண்டே அப்பா நீர் ஆண்டே முன் குறித்து வட்டிருக்கிறார் தகப்பனே அப்பா அந்த வாழ்க்கையை நீர் ஆண்டே இப்பவே செய்து முடிப்பீர் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் ஆண்டே அப்பா நீர் நல்லவர் வல்லவரிய தகப்பனே அப்பா அப்படியாய் நீ செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு நிறைவான நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீரே நல்லவரப்பா வல்லவரப்பா தகப்பனே அப்பா சகலத்தின் நீரை பொறுப்படுத்த நடத்தீராக சர்வனுடைய இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 32 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த வல்லமையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்புகிறதை செய்து நீர் நினைத்ததை நிறைவேற்றத்தக்கதான வல்லமையை அந்த வார்த்தையிலேயே நீர் வைத்து அனுப்புகிற தேவன். இந்த நாளிலே எங்களுடைய துதிகளிலே எங்களுடைய புகழ்ச்சி பலிகளிலே பிரியமாய் ஏற்றுக்கொண்ட எங்கள் கர்த்தர், இப்பொழுதும் கூட எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாக நீர் மாற்றியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு 100 ஆண்டவரே 60 30 மடங்குமாக பலனை உண்டு பண்ணத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியேனை மறைத்து நீரே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் விலையேறப்பட்ட தன்மையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமை என்ன பண்ணுகிறது? எனக்கு விடுதலையை தருகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் வல்லமை என்னை விடுவிக்கிறதாக இருக்கிறது. இன்றைய நாளில் விசேஷமாக இதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பந்தியில் பங்கு பெறுகிறபடியினால, கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கு பெறுகிறபடியினால விசேஷமான 3 காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலையை அது நமக்கு உண்டாக்குகிறதை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் இந்த 3 காரியத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலையை எனக்கு தருகிறார். அதை கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது அங்கிருந்து அவர்களை விடுதலை ஆக்கின அந்த நாளில் இந்த 3 காரியங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ மனுஷன் பாவத்தில் விழுந்து விட்ட பொழுது அதனால் உண்டான அந்த சாபத்தினால அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் வந்துவிட்டது. அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆவிக்குரிய ஜீவனை தேவன் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அதுதான் முதல் காரியம். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுகிறார். அப்போ நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற பொழுது இந்த ஆவிக்குரிய மரணம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவன் எனக்குள்ளாக பெருகும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார். 2வதாக அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் அவர்கள்
அடியும் உதையும் வாங்கி சரீரத்தில் சகல விதமான வியாதி பலவீனத்தினால அவங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. தேவன் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து தெய்வீக ஆரோக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் நம்முடைய பலவீனம் வியாதியிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி தெய்வீக ஆரோக்கியத்தை தெய்வீக சுகத்தை அவர் எனக்கு கட்டளையிடுகிறார். அப்போ இன்றைக்கு நான் ஒவ்வொரு முறையும் பந்தியில் பங்கு பெறும் பொழுது இந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய சரீரத்தில் கூடிய சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் தேவன் என்னை விட்டு நீக்கி அதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து எனக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை தந்து என்னை நிரப்புகிறார். மூன்றாவது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க பாருங்கள். அடிமைகளுக்கு கூலியும் கிடையாது, சம்பளமும் கிடையாது, சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு அவங்கள வேலையை வாங்கி கொண்டு இருப்பான். அவங்க விடுதலை ஆன பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த தரித்திரத்திலிருந்து அவர்களை தேவன் விடுதலையாக்கி வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். அப்படி என்று சொன்னாக்கா, இன்றைக்கு நான் திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் தேவன் என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் மாற்றி பொருளாதார ஐஸ்வர்யத்தினால என்னை நிரப்புகிறார். ஆவிக்குரிய செழுமையின் அபிஷேகத்தினால என்னை நிரப்புகிறார். பரலோகத்தின் செழுமையின் திட்டத்திற்குள்ளாக என்னை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். அந்த 3 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். ஒன்று, ஆவிக்குரிய ஜீவனை பெருகச் செய்கிறார். 2வது, தெய்வீக ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புகிறார். 3வது, பொருளாதார செழிப்பினால என்னை அவர் நிரப்புகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13-14 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. தேவனுடைய நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால வரக்கூடிய சாபங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சாபமாகினபடியினாலே என்னை அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். பலவீன வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். தரித்திரத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி விடுகிறார். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் சாபமானார். அதனுடைய விளைவாக நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தருடைய குடும்பத்தில் நீங்கள் பிள்ளையாக ஆகிவிட்டீர்கள். அந்த குடும்பத்துக்கு பெயர் என்னன்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து. உங்களுடைய நோந்த ஃபமி என்னன்னு சொல்லி கேட்டாக்கா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் பிள்ளையாக நீங்கள் ஆகிவிட்டபடினால உங்களுடைய பழைய குடும்பத்தினுடைய அது எவ்வளோ உயர்வாக இருந்தது தாழ்வாக இருந்தது, அதில் என்ன சாபம் இருந்தது, என்ன நன்மை இருந்தது, அதெல்லாம் இப்போ கணக்கில் இல்லை. இப்போ வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாக இருக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற தேவனுடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் என்னை சுதந்திரவாளியாக மாற்றிவிட்டார். ஆகையினால எந்த ஆவிக்குரிய மரணமும் என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. எந்த பலவீன வியாதிக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. எந்த தரித்திரத்திற்கும் நான் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விசுவாசத்தோடு, இந்த நம்பிக்கையோடு, இந்த எதிர்பார்ப்போடு தான் நம்ம திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த பஸ்கா சம்பவத்தை, முதல் பஸ்கா சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம அந்த வாசித்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அன்று இரவு எகிப்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். ஒவ்வொரு குடும்பமும் தங்களுக்கென்று பஸ்கா ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 14ஆம் தேதி மாலையில் அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டு வாசலில் அந்த மேல் சட்டத்திலையும் அந்த 2 நிலைக்கால்களிலையும் பூச வேண்டும். இப்போ நடக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, தேவன் எகிப்தின் மேலே தன்னுடைய ஆக்கினியை அனுப்ப போகிறார். தண்டனை தீர்ப்பை அவர் அனுப்ப போகிறார். உலகத்தின் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக அது இருக்கிறது. ஆனால் எந்த வீட்டில் அந்த இரத்தத்தை அந்த வானதூதன், சங்கார தூதன் பார்க்கிறானோ அவன் அந்த வீட்டுக்குள்ளாக அழிவை கொண்டு வராமல் கடந்து போய்விடுவான் என்பதாக. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை வருஷங்களாக அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடிமைத்தன வாழ்க்கை, அண்டிக் கொள்வதற்கு ஒரு குடிசை, அரை வயிற்று சாப்பாடு, அடியும் உதையும் தான் அவங்களுடைய வாழ்க்கை.
இதுதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பாருங்க. 3 காரியத்தில் அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஒன்று, தேவனை அவங்க ஆராதிக்க முடியாது. முதல் காரியம், தேவனை தேட முடியாது. அங்கே ஃபாரவன் தான் கடவுள் மாதிரி. அங்கே 1008 விக்கிரகங்கள் அந்த எகிப்து தேசத்தில், அந்த விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க, ஃபாரவோனுக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க. அந்த எகிப்தின் வாழ்க்கை ரொம்ப சீர்கட்ட பாவ வாழ்க்கைக்கு அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. இந்த காரியத்தில் முதலாவதாக அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். ரெண்டாவது, அவங்க எவ்வளவுதான் கடினமாக உழைச்சாலும் அவங்க சாப்பிட்டது, தூங்கினது, உக்காந்தது, எழுந்தது எல்லாமே எதுக்காகன்னு சொன்னாக்கா, போயிட்டு வேலையை செய்வதற்காகத்தான், அடிமையாக வேலையை செய்வதற்காகத்தான். அப்போது அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, கூலி கிடையாது. அவன் சாப்பாடு கொடுத்ததே எதற்காகன்னு சொன்னாக்கா, அவங்கள கடுமையாக வேலை வாங்குவதற்காகத்தான். அவங்க தரித்திரத்தில் கட்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கை கிடையாது. அவங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. தரித்திரத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. எனக்கு அவங்க அடிமைகள். மூன்றாவது, இந்த ஆளோட்டிகள் இருப்பாங்க பாருங்க. ஃபார்வன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அந்த ஆளோட்டிகள் மூலியமாக இந்த ஜனங்களை அடித்து அவர்களை கடுமையாக வேலை வாங்குவார்கள். அவருடைய வாழ்க்கையே கசப்பாகி விட்டது என்று சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா பாருங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வலிகள், எலும்பு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி என்று சொல்லி எவ்வளோ வியாதியில் அவங்க இருந்திருப்பாங்க. பலவீனத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த 3 காரியங்கள், தேவனை தேட முடியாதபடிக்கு அவர்கள் ஃபாரவோனுக்கு, அவனுடைய ஆளுகைக்கு அடிமைப்பட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, அந்த அடியும் உதையும் வாங்கி பலவீனம், வியாதிக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க. அந்த தேசத்தில் அவர்களுக்கு கூலி சம்பளம் கிடையாது. ஆகையினால தரித்திரத்திற்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அப்போ தேவன் இந்த பஸ்கா ஆட்டை அடிக்க சொல்லி அந்த இரத்தத்தின் மூலியமாக அன்று இரவு அவர்கள் விடுதலை ஆனார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தம் பூசப்பட்டபடினால அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்ட உடனேயும் நடந்த 3 விடுதலையை அந்த பகுதியில் நம்ம வாசிக்க முடியும். விடுதலையான பிறகு உங்களுக்கு தெரியும், ஃபாரவோன் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு வந்தான். தேவன் செங்கடலையெல்லாம் பிளந்தாரு. செங்கடலையும் கடந்து அந்த பக்கமாக அவர்கள் வந்துட்டாங்க. இப்போ யாத்திராகமம் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க. 31வது வசனத்தில், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். என்ன கிரியை கண்டாங்க? தேவனுடைய கரத்தை அவர்கள் பார்த்தாங்க இல்லையா? 10 வாதைகளை அங்கே செய்தார். தேசத்தையே தேவன் அப்படியே சின்னாபின்னமாக ஆக்கிட்டார். எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் சங்கரிச்சிட்டாரு. இப்போ அவங்க கண்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்து கட்டாந்தரையில நடக்கிறது போல அவங்களை நடந்து கொண்டு வந்துட்டார். இந்த கிரியைகளை எல்லாம் பார்த்த அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, இதெல்லாம் புதிய அனுபவம், இது வரைக்கும் அவங்களுக்கு கிடையாது. 430 வருஷமா அடிமைகளாக இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்கு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலையும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலையும் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் உண்டாகிட்டது பாருங்க. ஃபாரவோனுக்கு அடிமைகளாக இருந்து விக்கிரகங்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க, பாவ வாழ்க்கைக்கு அடிமையாக இருந்தாங்க. தேவனை தொழுது கொள்ள முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை தேட முடியாது. இப்போ அந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆன உடனே அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுடைய இருதயத்தில் வந்து விட்டது. தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். 15வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனும் கடலிலே தள்ளினார். 11வது வசனத்தை பார்த்தாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் உமக்கு மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இதுக்கு முன்னாடி எப்படி வெறும் புலம்பல் பாட்டு தான், வெறும் அழுகை தான், வெறும் அடியும் உதயம் தான், வெறும் அறவீட்டு சாப்பாடு தான். அந்த எகிப்தை விட்டு செங்கடலை தாண்டி வந்தாங்க பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து விட்டது, விசுவாசம் வந்து விட்டது, அவர்களுக்குள்ளார கர்த்தரை துதிக்கிற துதி பாடல்கள் வந்து விட்டது. அப்ப கர்த்தர் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13-14 அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலியமாக எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிவிட்டதாம். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினால எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டது போல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால
நான் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, ஃபாரோன் அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய கரத்திலிருந்து, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார். அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதுனா, இருளில் இருந்து, அந்த இருளின் அதிகாரத்தினின்று என்னை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக தேவன் என்னை கொண்டு வந்து விட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமா, இதையெல்லாம் நம்ம நினைவு கூற போகிறோம். திருவிருந்தில் இதை எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூறுகிறோம். அதில் தான் அந்த வல்லமை இருக்கிறது. 1 வசனத்தை பாருங்க. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார். எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாகி வந்த அந்த சம்பவத்தை வேதம் என்ன சொல்லுகிறதா, எகிப்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் செத்தவர்கள், மரித்தவர்கள், தேவனுடைய பார்வையில் மரித்தவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட பொழுது நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு விடுகிறோம். ஆவிக்குரிய மரணத்தில் இருந்த நம்மை தேவன் விடுதலையாக்கி ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து விடுகிறார். அப்போ அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஆனால் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இருந்தோம். அநேகர் நம்ம நினைப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவத்திலிருந்து மாத்திரம்தான் விடுதலை கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சத்தினின்று அவர் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்காக தம்மை சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க. என்ன ஆவியில தான் இருந்தோமா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன ஆவியில தான் இருந்தோமா? ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தானுடைய ஆவியினால நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷர்களும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். 3வது வசனத்துல அவர்களுக்குள்ளாரே நாம் எல்லாரும் எழுதுற அவரையும் சேர்த்து சொல்றாரு. முற்காலத்திலே மறுபடியும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். அந்த 3 வசனத்தில் நம்ம எதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தோம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாத்தானுக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு அடிமையாக இருந்தோம், நம்முடைய மாம்ச இச்சைகளுக்கு ஜென்ம சுபாவத்துக்கு மனசும் மாம்சமும் விரும்புகிற அந்த காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்லி அந்த 2 வசனத்தில் அந்த 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் ஆனால் தேவனோ அல்லேலூயா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அந்த 5வது வசனத்தை பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி விடுகிறார். அதே எபேசியர் 2வது அதிகாரத்தில் பாருங்க, 12வது வசனத்தை பாருங்க. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னெல்லாம் நமக்கு இல்லை, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்ட பொழுது நமக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அக்காலத்திலே, மறுபடியும் முன்னாடி சொன்னார் முற்காலத்தில் நிறைய, இப்போ அக்காலத்திலேன்னு சொன்னாக்கா ரட்சிக்கப்படுவதற்கு முன்னான அந்த காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள் என்று சொல்லி நீங்க நினைச்சு கொள்ளுங்க அப்படின்றார். ரட்சிக்கப்பட்டவருடைய பாக்கியத்தை அங்க பார்க்கிறோம் பாருங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கிறிஸ்துவை சேராதவர்களாக நீங்க இருந்தீங்களா, அவருடைய ரட்சிப்புக்கு நீங்க சேராதவர்களாக தூரமானவர்களாக நீங்க இருந்தீங்க என்பதாக. 2வது இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தீங்க. அந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சின்னு சொல்லுகிறது அதுதான் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இப்போ நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக ஆயிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார நம்ம வந்துட்டோம். உலகத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளார வந்துட்டோம். தேவனுடைய ராஜ்யம் சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனால ஆளுகை செய்யப்படக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான் தேவனுடைய ராஜ்யம். ஒரு மனுஷனை தேவன் ஆளுகை செய்து நடத்தக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர் தான் தேவனுடைய ராஜ்யம். என்ன சொன்னா, அதுக்கு முன்னாடி ஆகாயத்து அதிகார பிரபு அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் பாருங்க. பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் நின்றோம். அங்கிருந்து விடுதலையாக்கி இப்போ இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். 3வது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கெல்லாம் அந்நியராக நீங்க இருந்தீங்களா. உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தமும் கிடையாது, உங்க கூட எந்த உடன்படிக்கையும் தேவன் பண்ணல. ஆனால் இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய உடன்படிக்கையை எனக்கு அவர் பண்ணியிருக்கிறார்.
இப்ப தேவனுடைய தகப்பனாய் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்ப எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். வெளியில் இருக்கிறவங்களை கூட்டு கேளுங்க, எங்கெங்க ஓடி நிற்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்களேன். எங்க போறீங்க? வாழ்க்கையில் என்ன லட்சியம் உங்களுக்கு? என்ன நோக்கம்? எதை நோக்கி பொழுது கொண்டு இருக்கிறீங்க? கூப்பிட்டு நீங்கள் ஏன் வாடுறீங்கன்னு சும்மா கேட்டு பாருங்களேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக வாழுறேன், இல்லை வந்து வேலைக்காக நான் வாழுகிறேன், நான் இது வந்து இந்த வீடு வாங்கணும், அதை சம்பாதிக்கணும், என் வாழ்க்கையில் நான் இந்த டார்கெட் வச்சுக்கிறேன், இதுக்காக நான் ஓடுறேன். சரி, அதை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீடு வேணும், வீடு வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் என்ன நம்பிக்கை? உங்களுடைய நம்பிக்கை என்ன? நீங்கள் மரிக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய நம்பிக்கையும் எல்லாமே மரித்து போயிடும். நீங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லட்சியத்தை வச்சுன்னு ஓடினாலும் சரி, நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய லட்சியமும் உங்களோடு கூட மரித்து போய்விடும். அப்போ இன்றைக்கி புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். இதுதான் அந்த ரட்சிப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய நம்பிக்கை, அவனுடைய வாழ்க்கை எல்லாமே. மூணே வார்த்தையில் அடங்கணும். இன்றைக்கி புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். எந்த விதமான நோக்கமும் கிடையாது, எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு, மகா ஆனந்தமான பாக்கியமான நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, மகாதேவன் இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். அதுக்காக தான் இப்போ ரட்சிக்கப்பட்டு பூமியில் வாழ்ந்து காத்துன்னு இருக்கிறேன். இப்போ நம்பிக்கை தெரியுது உங்களுக்கு? என்ன நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது? மகாதேவன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்காகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையே ஒரு அர்த்தமுடையதாக ஆகிவிடுகிறது. பாருங்க, நான் சாப்பிடுகிறது, நான் தூங்குகிறது, நான் வேலைக்கு போகிறது, நான் பரிசுத்தமாக வாழ்கிறது, நான் தேவனை தேடுகிறது, எல்லாமே அர்த்தமுடையதாக மாறிவிடுகிறது. நான் குடும்பம் நடத்துகிறது, பிள்ளைகளை வளர்க்கிறது, பயபக்தியில் நடக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தமுடையதாக ஆகிவிடுகிறது. ஏன்னு சொன்னாக்கா, மகாதேவன், அவர் தான் மகாதேவன். அவர் வருவதற்காக நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக? நித்திய ஜீவனில் என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆமேன். என்னுடைய நம்பிக்கையெல்லாம் என்னதான்? நித்திய ஜீவனில் என்னை கொண்டு போய் அவர் சேர்க்க போகிறார். இதுதான் அந்த மகிமையான நம்பிக்கை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் நம்ம சோர்ந்து போகிறது இல்லை, ஆகையினால தான் நம்ம கலங்கி போகிறது இல்லை, ஆகையினால தான் இக்காலத்து பாடுகள் நமக்கு வந்து லேசான உபத்திரவமாக ஆகி போய் விடுகிறது. ஏன்னு சொன்னாக்கா, எனக்காக நித்திய கன மகிமை பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை எவ்வளோ அர்த்தமாக ஆகிவிடுகிறது பாருங்க. சரி, ஐந்தாவதாக அங்கே அவர் சொல்கிறாரு, முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களா? அக்காலத்தில் தேவனற்றவர்களாக இருந்தீங்க, ஆனால் இப்போ நான் தேவனை உடையவனாக இருக்கிறேன். நீங்கள் தேவன் அற்றவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் குடிக்கொண்டு இருக்கும். கடவுள் இல்லை, கடவுள் பக்தி கிடையாது, கடவுளை நான் தேடுறது கிடையாது, அல்லது கடவுள் மேலே நாட்டம் கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுடைய அடிப்படையான அடையாளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் குடிக்கொண்டு இருக்கும். அப்போ தேவன் அற்ற ஒரு வாழ்க்கையில் பாவம் அங்கே குடிக்கொண்டு இருக்கும். இப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க? தேவனை உடையவர்களாக இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு உடையவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, தேவனுடைய ஆலயமாகவே நீங்கள் மாறிவிட்டீர்கள். தேவன் உங்களுக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற ஜாதி ஜனம் வேறு யாருமே இல்லை பாருங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம தேவனை உடையவர்களாக இருக்கிறோம். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை பூசிட்டு அதனுடைய மாம்சத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 காரியங்களை தேவன் அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம திருவிருந்தில் நாம் அப்படி தான் சாப்பிட போகிறோம். அப்படி சாப்பிடும் பொழுது தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் அது வந்து ஒரு புது பொலிவை அது அடைகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த யாத்திராகமம் 12 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, முதல் காரியமாக அந்த மாம்சத்தை நீங்கள் நெருப்பிலே சுட்டு சாப்பிட வேண்டும். எப்படி சாப்பிடணுமா? நெருப்பில் சுட்டு சாப்பிடணுமா? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்தில் நெருப்பு தேவனுடைய ஆக்கினைக்கு அடையாளமாக இருக்கிறது. நெருப்பு என்கிறது தேவனுடைய தண்டனைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு அப்படியான நரக வேதனையை அவர் அனுபவித்தார். அதை நான் நோக்கி பார்க்கிறேன் பாருங்க. திருவிருந்தில் நான் பங்கு பெறும் பொழுது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த என்னுடைய பாவங்கள் சாபங்கள் நரக வேதனை வைக்கப்பட்டு அவ்வளவு வேதனையை அனுபவித்து அது நான் நினைவில் நான் கொண்டு வருகிறேன். இதையே நம்ம வாசித்த இந்த 2வது வேத பகுதி 1 கொரிந்தியர் 11:25 வாசிக்கும் பொழுது,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன நினைவு கூற போகிறீங்க? அப்போ திருவிருந்தில் நம்ம பங்கு பெறும் பொழுது இதைத்தான் நான் நினைவு கூறுகிறேன். எனக்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த நரக வேதனையை அனுபவித்தார் என்பதாக. இது நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான், இதை யோசிச்சுட்டு நீங்கள் அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுதுதான் உங்களுக்குள்ளார ஆவிக்குரிய மரணம் நெருங்க முடியாது. உங்களுக்குள்ளார ஆவிக்குரிய ஜீவன் பெருகிவிடும். ஆவிக்குரிய ஜீவன் சொல்லிட்டு எதை சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், விசுவாசம் அவர்களுக்குள்ள வந்துட்டு பாட்டு பாடினாங்க, பரிசுத்த ஜாதியாக தேவன் பிரிச்சிட்டார். இதுதான் அந்த ஆவிக்குரிய ஜீவன். இது உங்களுக்குள்ளார நமக்குள்ளாக வந்துவிடும். இப்படியாக தான் அந்த ஆட்டை அவர்கள் சாப்பிடணும். அதில் ரெண்டாவதாக எப்படி சாப்பிடணுமா, அதை புளிப்பில்லாத அப்பத்தோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இப்போ 1 கொரிந்தியர் 5:7 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நீங்களாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறீங்க. ஏன்? பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக அடிக்கப்பட்டு விட்டது. புளிப்பு வேதத்தில் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டுட்டீங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே. ஆகியனால நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய புளித்த மாவை நீங்கள் புறம்பே கழித்து போடுங்கள். 8வது வசனத்தில், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இன்னைக்கு தான் அந்த திருவிருந்து. அதில் நம்ம எப்படி பங்கு பெறுகிறோமா, புளிச்ச மாவோடு நீங்கள் பங்கு பெறக்கூடாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புளிச்ச மாவை கழித்து போட்டுவிட்டு புளிப்பில்லாதவர்களாக நம்ம அதில் பங்கு பெற வேண்டும். 11வது வசனத்தில் இன்னும் விளக்கமாக அந்த புளிச்ச மாவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவாயாவது, பொருளாசைக்காரனாவாயாவது, விக்கிரகாரனையாவது, உதாசீனனையாவது, வெறியனாகவாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது என்று சொல்றார். அப்போ இந்த புளிச்ச மாவோடு நம்ம அந்த பந்தியில் பங்கு பெறக்கூடாது. 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பான கீரையோடு பங்கு பெறணுமா. கசப்பான கீரைன்னு சொன்னாக்கா, என்னுடைய பாவத்திற்காக நான் துக்கப்பட்டு, அந்த பாவத்திற்காக நான் மனம் வருந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தான் நான் அந்த பந்தியில் பங்கு பெறுகிறேன். எத்தனை பேருக்கு இது விளங்குகிறது? ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும். 2வது புளிச்ச மாவோடு அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் நீங்கள் அதை சாப்பிட வேண்டும். 3வது கசப்பான கீரையோடு அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். பாருங்க, அந்த மாதிரி நம்ம திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது இந்த 3 விடுதலைகள் இன்றைய நாளில் பெற்றுக்கொண்டு நம்ம செல்ல போகிறோம். சரி, வேற எப்படி அந்த பஸ்காவை சாப்பிடணுமா? அந்த கறியை நீங்கள் பச்சையாக எடுத்து சாப்பிடக்கூடாது, வேக வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பச்சையாக சாப்பிடுகிறதுன்னு சொன்னாக்கா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படிப்பட்டது, எதற்காக எனக்கு அடிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒன்றுமே தெரியாமல், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எனக்காக எதற்காக சிந்தப்பட்டது, அதனால் எனக்கு என்ன உண்டாகி இருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் அந்த பந்தியில் கை வைக்கக்கூடாது, பச்சையாக சாப்பிடக்கூடாது. அதே போல் வேக வச்சதை சாப்பிடக்கூடாது. வேக வச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாக்கா, நான் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவன் தான், ஆகையினால நான் பாரம்பரியமாக வழக்க தோஷமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறக்கூடாது. நீங்கள் பங்கு பெறுகிற ஒவ்வொரு முறையும் இந்த விதமாகத்தான் நம்ம பங்கு பெற வேண்டும். 5வது அதில் எப்படி சொல்லியிருந்தார் தேவன், இடுப்பில் கச்சையை கட்டி கொண்டு நீங்கள் அதை சாப்பிடணுமா. தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் என்கிற இடைக்கச்சையை உங்களுடைய இடுப்பில் கட்டினவர்களாகத்தான் நீங்கள் அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி, இப்போ நான் சாப்பிடுகிறேனே, இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு யாராக இருக்கிறார்? அவர் தான் என்னுடைய தேவன், தேவனுடைய குமாரன், அவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்காக மனுஷனாக பூமியில் வந்தவர். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால இப்போ நான் இயேசு கிறிஸ்துக்களாக நான் யாராக இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் இடைக்கச்சை கட்டி கொள்ள வேண்டும். பாருங்க, இது இல்லாமல் நீங்கள் பச்சையாகவோ வேக வச்சு சாப்பிடக்கூடாது. பாரம்பரியமாகவோ பழக்க தோஷமாகவோ அந்த சத்தியத்தையெல்லாம் அறியாமல் நீங்கள் சாப்பிட்டுட விடக்கூடாது. சாத்தான் அதில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான்ங்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியணும்.
ஆறாவது அதை எப்படி சாப்பிடணுமா? கால்களில் பாதரட்சியை அணிந்து கொண்டு நீங்கள் சாப்பிடணும் என்கிறதாக. அந்த பாதரட்சியை குறித்து வேத வசனம் சொல்லும் பொழுது எபேசியர் 6:15 வருகிறது. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாகத்தான் நீங்கள் அந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்பதாக. 1 கொரிந்தியரில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அவருடைய மரணத்தை நம்ம அவருடைய வருகையின் மட்டும் அறிவிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமா? இயேசுடைய மரணத்தை எத்தனை பேர்கிட்ட அறிவிச்சிருக்கிறீங்க? சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாகத்தான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை குறித்து அறிவிப்பேன், உம்முடைய மரணத்தை குறித்து நான் அறிவிப்பேன், உம்முடைய மரணத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். அவங்களுடைய வாழ்க்கை மாறும், சாபங்கள் மாறும், பிசாசின் பிடியிலிருந்து அங்கு விடுதலை உண்டாகும் அப்படி என்கிறத நான் அறிவிப்பேன் இல்லையா? 1 கொரிந்தியர் 11:26 பாருங்க. ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். அப்போ இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நான் எடுக்கணும். கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் இயல்பா ஐயோ கர்த்தருடைய பந்தி ரொம்ப பரிசுத்தமானது அது பயபக்தியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நல்லது. ஆனால் நம்ம இந்த தீர்மானங்களை எடுத்தவர்களாக, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில் தேவன் என்னை வைத்திருக்கிறது அவருடைய மரணத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான். ஆண்டவரே, என்னை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிங்க, என்னை கொண்டு ஆத்துமாக்களை நீர் கொண்டு வர வேண்டும் என்பதாக. சரி, 7வதாக தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? கையில் கோலை பிடித்து கொண்டு நீங்கள் அதை சாப்பிடணுமா? தடி என்னது? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். பாடலை பாடினோம் இல்லையா? எத்தனை ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவ மன்னிப்பு, நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்படுகிறேன், பரிசுத்தமாக்கப்படுகிறேன், தேவனோடு எனக்கு ஐக்கியம் உண்டாகி இருக்கிறது, தேவனோடு உறவு உண்டாகி இருக்கிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக ஆகியிருக்கிறேன், என்னுடைய சாபங்கள் எல்லாம் மாற்றிட்டார், வியாதிகளை எல்லாம் சுகமாக்கிட்டார். இந்த கோலை பிடிக்காம நீங்க சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை நீங்க அறிக்கை செய்து தான் இந்த பந்தியில நீங்க பங்கு பெற முடியும். அப்ப இந்த 7 காரியங்களை நினைவில் கொண்டு தான் நீ அந்த பந்தியில பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். 1, அந்த ஆட்டை நெருப்பில் சுட்டதாக நீங்க சாப்பிட வேண்டும். 2வது, புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்க அந்த கறியை சாப்பிட வேண்டும். 3வது, கசப்பான கீரையோடு நீங்கள் சாப்பிட வேண்டும். 4வது, பச்சையாகவோ வேக வச்சதாகவோ அதை நீங்க சாப்பிடக்கூடாது. 5வது, இடுப்புல அந்த சத்தியம் என்கிற இடைக்கச்சை கட்டினவர்களாக நீங்க சாப்பிட வேண்டும். 6வது, கால்களில் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்கிற பாதரட்சியை போட்டு கொண்டு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். 7வது, கையில் தடியை பிடித்து கொண்டவர்களாக நீங்கள் சாப்பிட வேண்டும். இப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது பாருங்க. யோவான் 6வது அதிகாரத்தை பாருங்க. ரொம்ப அற்புதமான சத்தியம் இது. அந்த பகுதியிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிருந்தை குறித்து தான் சொல்லுகிறார். இப்போ உதாரணத்துக்கு 6வது அதிகாரம் 51வது வசனத்தை பாருங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இன்னைக்கு நீங்க சாப்பிட போகிற அந்த அப்பம் யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அன்றைக்கு வனாந்தரத்தில் மன்னாவாக பொழிந்த அந்த அப்பம், அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சமே. அப்போ இயேசு கிறிஸ்துடைய கிழிக்கப்பட்ட மாம்சத்தை தான் இன்றைக்கு நம்ம அடையாளமாக அப்பமாக நம்ம சாப்பிடுகிறோம். 7 ஆயத்தங்களோடு அதில் நம்ம பங்கு பெறும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. 53வது வசனத்தை பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளார ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை நீங்க பானம் பண்ணலனாக்கா உங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய ஜீவன் இல்லை. அப்போ நான் அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது எனக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகுகிறது. நீங்க ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தாக்க அந்த ஆவிக்குரிய ஜீவன் உங்களுக்குள்ளார பெருகும். அது ஒரு புதிய பொலிவோடு அது எழும்பும். உங்களை எந்த ஆவிக்குரிய மரணமும் உங்களை மேற்கொண்டிட முடியாது. எந்த பாவத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு போயிட மாட்டீங்க. எந்த பிசாசின் காரியத்துக்கு நீங்க அடிமைப்பட்டுட்டு போயிட மாட்டீங்க.
எப்போன்னு சொன்னாக்கா இந்த ஒரு ஆயத்தத்தோடு, அந்த 7 ஆயத்தங்களோடு நான் அதில் பங்கு பெறும் பொழுது இந்த ஆவிக்குரிய ஜீவன் எனக்குள்ளாக வந்து விடுகிறது. 54வது வசனத்தை பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். இது நடக்கிறது பாருங்க. திருவிருந்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய நித்திய ஜீவனை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை நீங்கள் தட்டி எழுப்புகிறீர்கள். கடைசி நாளில் உயிர்த்தெழுதலின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகுகிறது. நம்பிக்கை அற்றவர்களாக நீங்கள் இருந்தீங்க. இங்கே இந்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுது எனக்குள்ளாக நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் அங்கே நம்பிக்கையை தேவன் உண்டு பண்ணுகிறார். 55வது வசனத்தை பாருங்க. இதெல்லாம் தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. அவருடைய மாம்சம் தான் உண்மையான உணவு. அதை சாப்பிட்டா தான் உங்களுடைய வாழ்க்கையில திருப்தி வரும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் மெய்யான பானம். அதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு உண்மையான தாகம் தீரும். 35வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடைய மாட்டான். அங்கே என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, இந்த பந்தியில நம்ம அந்த விதமாக ஆயத்தத்தோடு நம்ம பங்கு பெறுகிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பலப்பட்டு விடும். அப்போ சும்மா அறிக்கை செய்யல பாருங்க. இயேசுடைய ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை சும்மா நம்ம சொல்லலை. எந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாக வைக்கலையோ அவங்க தான் விசுவாசத்தில் வழுவி போனாங்க. யாருடைய வாழ்க்கையில சிலுவை உயர்த்தப்படாமல் இருந்ததோ அவங்க தான் அந்த விசுவாசத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் நம்ம மேலே நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அறிஞ்சு, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கவலைகள், எவ்வளோ பாரங்கள் மத்தியில் போய் கொண்டிருக்கிற நமக்கு திரும்ப திரும்ப நம்ம அந்த விசுவாசத்தில் பலப்படுத்த, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கட்டி எழுப்புவதற்காக அந்த பந்தியை அவர் நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். இது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய பந்தி. 56 பாருங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எவ்வளோ பாக்கியமான ஆசீர்வாதம். நான் அதில் பங்கு பெறுகிற பொழுது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தள்ளாடுகிறவனாக, வழுவி போனவனாக, விழுந்து போனவனாக நான் காணப்படாமல் அவருக்குள்ளாக நான் நிலைத்திருக்கிறவனாக இருக்கிறேன். அதனால தான் அதை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் தான் என்னுடைய தேவனுடைய குமாரன், அவர் தான் என்னுடைய சொந்த இரட்சகர், அவர் தான் என்னை ஆளுகை செய்கிற ராஜா, அவர் தான் எனக்காக மனுஷகுமாரனாக பூமியில் வந்து வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கையை காண்பித்தவர். இதை நான் அறிக்கை செய்கிறேன் பாருங்க அந்த திருவிருந்தில். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இதெல்லாம் அறிஞ்சுதான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இது நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அறிக்கை செய்யாமல் போனாக்கா உலகம் உங்களை மேற்கொண்டு விடும். சாத்தான் பொய்களை அனுப்பி உங்களை மேற்கொண்டு விடுவான். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய மாம்ச கிரியைகள் அதை காட்டிலும் மேலோங்கி விடும். அப்போ ஆகையினால தான் நம்ம திரும்ப திரும்ப அது திருவிருந்தில் நம்ம அதை அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. 57 பாருங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான்னு சொன்னார் பாருங்க. அந்த பிழைப்பு ஆவிக்குரிய பிழைப்பு. ஆமேன். நீங்கள் பிழைத்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற வேண்டும் பாருங்க. ஒன்றுமே அதை குறித்து அறிஞ்சு கொள்ளாமல், அது ஒரு காரியத்தையும் நம்ம நினைவில் கொண்டு வராமல், ஒரு காரியத்தையும் நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யாமல் நம்ம மாட்டு ஒரு பயபக்தியோடு அதில் பங்கு பெற்றுட்டு போனீங்கன்னாக்கா வந்த விதமாகவே நம்ம சென்று விடுவோம். ஆவிக்குரிய மரணம் அங்கே நுழைந்து விடும். அவிசுவாசம் இல்லையா, அபிஷேகம் எல்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் இந்த திருவிருந்து எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு முறையும் தேவன் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவனை மறுபடியும் மறுபடியும் அதில் எண்ணெயை ஊற்றி பிரகாசம் அடைய செய்கிறார். கர்த்தருக்குள்ளாக என்னை அவர் ஒவ்வொரு முறையும் பலப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் இவ்வளோ ஆயத்தங்களை நான் அதில் பண்ணுகிறேன். 58 பாருங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். இன்னைக்கு மாத்திரம் பிழைக்கிறது கிடையாது, நீங்கள் என்றென்றைக்குமாய் நீங்கள் பிழைப்பீர்களா. நீங்கள் மரணத்தை நீங்கள் சந்திக்கவே மாட்டீங்க. ஆவிக்குரிய மரணத்தை நீங்கள் சந்திக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எனக்கு வெறும் அந்த பாவ மன்னிப்பை மாத்திரம் கொடுக்கல, அது ஒவ்வொரு முறையும் என்னை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது.
என்னுடைய மனசாட்சியை, செத்த கிரியைகளரை என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்தது மாத்திரம் அல்லாம அந்த பாவத்திலிருந்து விடுதலையையும் எனக்கு கொடுக்கிறது. இல்லையா? அங்க எகிப்திலிருந்து அந்த இருந்த ஜனங்களை தேவன் வெளியில கொண்டு வந்துட்டார். இனிமேல் அந்த ஃபாரவோன் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது. பாருங்க, பாவத்தினால் அடிமைப்படுத்த முடியாது. எகிப்தின் வாழ்க்கையினால் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த முடியாது. அங்க இருக்கிற விக்கிரங்களினால் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் அற்புதமான இந்த சத்தியத்தை இந்த நாளில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக அவர்களை எதிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார்னு சொன்னாக்கா, பலவீனம், வியாதியிலிருந்து அந்த ஜனங்களை அவர் விடுதலை ஆக்கினார். இப்போ 105வது சங்கீதத்தை பாருங்க, 36, 37 நம்ம வாசிக்கலாம். அவருடைய தேசத்தில் தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். இதான் அந்த முதல் ஆசீர்வாதம். எகிப்திலிருந்து மீட்டுட்டார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வந்துட்டார். இப்போ இரண்டாவது ஆசீர்வாதத்தை பாருங்க. அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்க கோத்திரங்கள்ல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. மோசேயுடைய தலைமையில் 30 லட்சம் ஜனங்கள் வருகிறார்கள். கூட ஏதாவது மருத்துவமனையை கூட கொண்டு வந்தாங்களா? மருந்து மாத்திரையை கொண்டு வந்தாங்களா? டாக்டருங்க கூட வந்தாங்களா? இல்லை. 40 வருஷமா நடக்கிறாங்க. 40 வருஷமா நடந்துட்டாங்க. நடந்துட்டு இப்போ இதை எழுதுகிறது தாவீது. மோசேவிலிருந்து தாவீது 500 வருஷம் கழிச்சு தான் வருகிறார். இப்போ இந்த 500 வருஷம் கழிச்சுட்டு தேவ ஆவியினால் அவர் ஏவப்பட்டு தாவீது எழுதுகிறாரு. அன்னைக்கு எகிப்திலிருந்து வெளியில் வந்தாங்களே, அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்லையாம். எப்படி சாத்தியம் இது? அடிமைத்தன வாழ்க்கை, அரை வயிற்று சாப்பாடு, அடியும் உதயம் வாங்கி கொண்டிருந்தவங்க இன்னைக்கு நம்ம நல்ல சத்துணவு சாப்பிட்டு கொண்டு அங்கங்கே வலிக்குது வேதனைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு அரை வயிற்று சாப்பாடு தான். அவங்க சாப்பிட்டதே எதுக்குனாக்கா, அவங்க ஒன்று வேலை செய்யணும், ரெண்டாவது அடிக்கிற அடியை தாங்கிறதுக்கு தேவையான பலன் இருக்கணும். இவ்வளோ தான். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது பாருங்க. மற்றபடி அவங்களுக்கு எவ்வளோ வலி, கை வலி, கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, அப்படிப்பட்ட வலி இருந்திருக்கும். சரீரத்தில் பலவீனம் நிறைந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கு இரவு ஒரு மகத்தான காரியம் நடந்தது. பஸ்காவுடைய ஆட்டை அவர்கள் புசித்தார்கள். பஸ்காவுடைய மாம்சத்தை, நெருப்பிலே சுட்ட மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். கசப்பான கீரையை புசித்தார்கள். இடுப்பில் கச்சையை கட்டி கொண்டு புசித்தார்கள். காலில் செருப்பை போட்டுக்கொண்டு புசித்தார்கள். கையில் தடியை பிடித்து கொண்டு புசித்தார்கள். அதை சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க பாருங்க. அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட மாத்திரத்தில் சரீரத்தில் இருந்து எல்லா வியாதி, பலவீனங்கள் எல்லாமே நீங்கி போய் இப்போ 40 வருஷம் நடக்கிறதுக்கு தேவையான பலன் அவர்களுக்குள்ளார உண்டாகிவிட்டு, வானதூதன் கொண்டு வந்த அப்பத்தை எலியா சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்தார். இரவும் பகலும் வெறும் 40 நாள் தான் நடந்தார். நம்ம ஆட்கள் 40 நாட்கள் அல்ல, 40 வருஷம் நடக்க போகிறாங்க. அப்போ வேதம் சொல்கிறது அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அங்கே வனாந்தரத்தில் மரிச்சவங்க அத்தனை பேரும் வியாதி ஒருத்தர் கூட மறிக்கலை. மரிச்சவங்க எல்லாமே அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய முறுமுறுப்பு, தேவன் அவர்களை அடித்தார், அதனால தான் மரிச்சார்களே தவிர வியாதிப்பட்டு ஒருவரும் அதில் மறிக்கவில்லை. திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிற பொழுது வேதன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வலி, எப்படிப்பட்ட பலவீனம், அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க போகிறீங்க. அந்த வலியை, அந்த வியாதியை, அந்த பலவீனத்தை தேவன் நம்மை விட்டு நீக்கி போட போகிறார். பாவத்தோடு சாப்பிட்டாக்கா அதில் உங்களுக்கு பலன் இருக்காது. அந்த பாவத்தை குறித்து ஒரு துக்கம் இல்லாமல் சாப்பிட்டாக்கா, என்கிட்ட பாவம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு பலன் மட்டும் வேண்டும்னு சொன்னாக்கா, தேவன் எனக்கு கொடுக்குற பலத்தை நான் எதுக்கு தான் பயன்படுத்துவேன்னா, பாவத்துக்கு தான் போய் பயன்படுத்துவேன். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, புளிப்பில்லாத அப்பத்தோடு நீ சாப்பிடணும். புளிப்பான அப்பத்தோடு நீ சாப்பிட்டுட்டு பலன் அடைஞ்சிட்டு அந்த பலத்தை நீ பாவத்துக்கு தான் நீ செலவு பண்ணுவே. பாவத்துக்கு செலவு பண்ணாத, காலில் செருப்பு போட்டுக்கிட்டு சுவிசேஷத்துக்கு செலவு பண்ணு. அப்போ எனக்கு கேளுங்க, எனக்கு தெய்வீக ஆரோக்கியம் வேண்டும், எனக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் வேண்டும், ஆண்டவர் எனக்கு தீர்காயுசை வேண்டும். ஆண்டவர் கேட்பார், நான் தருகிறேன், எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் பாதங்களோடு மலைகளில் நான் ஏறணும், எனக்கு அதுக்கு அந்த பலனை தாங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அப்ப எகிப்திலிருந்து அவங்க விடுதலை வந்துட்டவங்க எகிப்துக்கு அவங்க செத்துட்டாங்க, கானானுக்கு அவர்கள் உயிர்த்து கொண்டார்கள். இப்ப நாம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது பாவத்துக்கு செத்துட்டோம், பாவத்தினுடைய எல்லா விளைவுகளுக்கும் நம்ம செத்துட்டோம். இப்போ நீதிக்கும் நீதியினால் உண்டாகிற ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பிழைத்து கொண்டோம். பாவத்தின் விளைவுகள் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில என்னை பாதிப்புக்குள்ளாக ஆக்க முடியாது. இதை அறிக்கை செய்யுங்க. பாவத்துக்கும் இடம் இல்லை, பாவத்தினால் உண்டான விளைவுகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில இடம் கிடையாது. ஆமேன். இப்போ நான் நீதிமான், நீதிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஏன் பாதுகாக்கப்பட்டாங்க? அவங்க நல்லவங்கிறதுனாலயா? இல்லை, அவங்களும் எகிப்தியர் மாதிரி அவங்களும் பாவங்கள் செய்தவங்க தான். ஆனால் வெளியில இருந்த பாவிகள்லாம் செத்தாங்க, உள்ளார இருந்த பாவிகள் சாகல. ஏன்னு சொன்னாக்கா, உள்ளார இருந்த பாவிகளுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி செத்து விட்டது. உள்ளார இருந்தவங்களுடைய பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டி சுமந்து அது செத்து விட்டது. அதான் அந்த ரத்தத்திற்கு அது அடையாளம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகுகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் என்றைக்கும் குணமாயிருப்பீர்கள். அது 3 டென்ஸ்லையும் படிக்கணும். அது இது திருவிருந்திலையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் நம்ம வாசித்த 11வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க, 29வது வசனம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் யார்? இந்த அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொன்னாக்கா, கறியை சுட்டு சாப்பிடாதவங்க, புளிச்ச அப்பத்தை சாப்பிடுகிறவங்க, கசப்பான கீரை சாப்பிடாதவங்க, இடுப்பில் கச்சை கட்டாமல், காலில் செருப்பு போடாமல், கையில் தடியை பிடிக்காமல் சாப்பிடுங்க. இதான் அந்த அபாத்திரமாக போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக போஜனம் பண்ணுகிறான். 30. இப்போ இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்து இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க அபாத்திரமா பந்தியில கையை வச்சுட்டாக்கா உங்களுக்கு வியாதி வந்துடும், அபாத்திரமா நீங்க பந்தியில கை வச்சுட்டாக்கா உங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு பைபிள் சொல்லல. மாறாக பல காரணங்களினால வியாதி வருகிறது. அந்த வியாதியோடு நான் பந்தியில பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறேன். அந்த வியாதி ஆக்சுவலாக என்னை விட்டு நீங்கி போகணும். எனக்குள்ள பல காரணங்களினால வந்த அந்த வியாதி நீங்கி நான் சுகமாக வேண்டும். அதற்காக தான் அந்த பந்தியையே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். வியாதி பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் அந்த பந்தியை அவர் கை கொள்ளும்படிக்காக சொல்லுகிறார். ஆனால் நான் அந்த ஆயத்தம் இல்லாமல் அபாத்திரமா இதை பங்கு பெறுகிறபடினால இந்த வியாதி அப்படியே இருக்கிறது, சுகமாகாம அப்படியே இருந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு வியாதி பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து தெய்வீக ஆரோக்கியத்தினால நான் இன்றைக்கு நிரப்பப்பட போகிறேன். 3வதாக தேவன் தரித்திரத்திலிருந்து விடுதலையை கொடுத்து ஐஸ்வர்யத்தினால நிரப்புகிறார். பஸ்கா பந்தியில் நம்ம பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் என்ன நடக்கிறதா? தேவன் என்னுடைய தரித்திரத்தை நீக்கி போட்டு என்னை ஐஸ்வர்யத்தினாலே அவர் நிரப்புகிறார். நம்ம வாசித்த 105வது சங்கீதம் 37 எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்திலிருந்து அவங்க விடுதலை ஆகுகிற அந்த இரவு வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டார்கள் என்பதாக அந்த பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் போய் பார்த்தாக்கா அது எப்படி நடந்ததுங்கிறத பாருங்க. அநேகர் இதை குறித்து சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பாவம் இந்த ஜனங்கள் 400 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க, கூலி கிடையாது, சம்பளம் கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஆகியனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அதனால என்ன பண்ணினாரு? அன்றைக்கு எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும் பொழுது 400 வருஷத்து சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்து அங்கிருந்து அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகியனால உங்களுடைய வேலையில உங்களை பணத்தில் ஏமாற்றுகிறவர்கள், உங்களை வஞ்சிக்கிறவர்கள், அவரிடத்துல நீதியை செய்து தேவன் உங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுப்பார். ஆனா அது செய்வாரு. ஆனா இந்த சத்தியம் அங்க சொல்லப்படலை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேற காரியம். அவங்க 400 வருஷமாக வேலை செஞ்சதற்கான பெற்றுக்கொண்ட அந்த வெள்ளியும் பொண்ணுமாக இருந்தால் அதுக்கு பேர் கூலி. அதுக்கு பேர் என்னது? வேலை செய்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறதுக்கு பேர் என்ன? கூலி. ஆனால் ஒருவனை கிரியை செய்யாமல் நீதிமானாக ஆக்கக்கூடிய தேவன் மேலே ஒருவன் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் கொடுக்கறதுக்கு பெயர் கிருபை. கிருபையை தான் தேவன் இங்கே போதிக்கிறாரு. அப்போ 400 வருஷம் சம்பளத்தை அங்கே அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அது நீங்கள் அங்கே பார்ப்பீங்க பாருங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 32லேருந்து நான் வாசிக்கிறேன். பார்வோன் சொல்கிறான், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லிட்டு 33வது வசனத்தில் இப்போ எகிப்தியர் சொல்கிறாங்க,
நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். என்ன நடக்குது இங்க? ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டில் சாவு எதுவுமே இல்லை, மரணம் எதுவுமே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய எகிப்தியருடைய வீட்டில் 29 வாசிங்க. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கிற சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்கள் தலையிட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் அன்றைக்கு இருந்தது இல்லையா? அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தேசத்தில் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை குடும்பம் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாவு, குறைஞ்சபட்சம் ஒரு சாவு. தலைச்சின் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம். அப்போ ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு சாவு, தேசம் முழுவதும் சாவு. எப்படி இருக்கு அந்த தேசம்? மகா கூக்குரல் உண்டானது என்கிறதாக. இந்த எகிப்தி ஜனங்கள்லாம் வெளியில வந்து பார்க்குறாங்க, இந்த ஜனங்க நல்லா வீட்டுக்குள்ளே உட்காந்து கொண்டு பஸ்காவுடைய பந்தியை வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இவங்க விருந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள நீ இருந்தா உனக்கு விருந்து, ரத்தம் பூசப்படாம நீ இருந்தா சங்காரம் இல்லையா? வந்து பார்க்குறாங்க, இந்த வீடுகளில் மரணமே இல்லை பாருங்க. ஜனங்க அப்படியே பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் இந்த எகிப்து ஜனங்க சொல்றாங்க 33வது வசனத்தில், நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாக இந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பி விட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினாங்க. போங்க போங்க போங்க, எங்கள் நாட்டை விட்டு போங்க, எங்கள் தேசத்தை விட்டு போங்க, எங்கள் தேசத்தை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரிதப்படுத்துறாங்க. போங்க வெளியே, போங்க வெளியே. எங்கள் தேசம் இவ்வளோ நாள் பிடிச்சி 400 வருஷமாக பிடிச்சி அடிமையாக வச்சுருந்தவங்க இன்னைக்கு நைட்டு இவங்களை துரத்துறாங்க வெளியே, போங்க வெளியே, போங்க வெளியேன்னு சொல்லிட்டு 35வது வசனத்தில் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்களாம். சரி, நான் போகணும் தானே, கொடு, உங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளியை கொடு, பொண்ணை கொடு, வஸ்திரத்தை கொடுன்னு சொன்னாங்க. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் கொடுத்தாங்க? 36வது வசனத்தில் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு செய்ததுனால கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எதனால கொடுத்தார்கள் அந்த வெள்ளியும் பொண்ணையும்? எகிப்தியர் ஐயோ பரிதாபம், பாவம், பிள்ளைங்க 400 வருஷமா வேலை செஞ்சாங்க, இந்தாப்பா உனக்கு வட்டியும் முதலுமான்னு போட்டு அப்படியா கொடுத்தாங்க? இல்லை இல்லை, அவங்க கண்களில் தேவன் தயவு கிடைக்க பண்ணினார். அப்ப அது தேவனுடைய கிருபை தான் நமக்கு மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணுகிறது. அப்ப எதனால அவர்கள் பெற்றுக்கொண்டார்களாம்? தேவனுடைய கிருபையினாலே. அல்லேலூயா. 400 வருஷம் செஞ்ச வேலையினுடைய கூலி கிடையாது. அப்ப இன்றைக்கு இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, நீங்க உழைக்கிறதுக்கான கூலியும் கிடைக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். நான் உழைக்கிறதுனால ஒரு வருகிறது, அதுக்கு பேர் கூலி, அதுக்கு பேர் சம்பளம். நான் என்னை நீதிமானாக ஆக்குகிற தேவன் மேல நான் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை அது பெருக பண்ணுகிறது. இப்போ 2 கொரிந்தியர் 8 எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா புரியும் எப்படி கல்வாரி சிலுவையில் அது நமக்கு நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறும் பொழுது எப்படி அது நமக்கு நிறைவேறுகிறது பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய கடன், தரித்திரம், அது எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தோடு தான், இப்படிப்பட்ட பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம திருவிருந்தில் பங்கு பெறணும். 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை இது? பஸ்கா உணவை சாப்பிட்டுட்டு எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச அந்த கிருபை, இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற அந்த கிருபை, அது என்னன்னு சொன்னாக்கா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டபடியினால என்னை அவர் ஐஸ்வர்யவானாக ஆக்குகிறார். ஏன்னா தரித்திரத்தின் முழு கோலத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பசி, பட்டினி, நிர்வாணம், இதெல்லாம் தான் அந்த தரித்திரம். இல்லை பற்றாக்குறை, இதெல்லாம் தான் அந்த தரித்திரம். எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். ஆகியனால அவருடைய தரித்திரத்தினால நான் இன்றைக்கு ஐஸ்வர்யவானாக ஆகுகிறேன். இதை விசுவாசிக்கணும் பாருங்க. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது? எங்க இருக்குது அது? எங்கன்னா காட்டுங்க.
ஏதோ வெள்ளையா கொஞ்சம் ஆயிட்டீங்களா, இல்லை வயசு ஏதோ 10 வயசு குறைஞ்சிடுச்சா? இல்லையா, விசுவாசிச்சிங்க, அறிக்கை செய்தீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விட்டது. அதே போல தான் இந்த ஐஸ்வர்யத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுப்பதற்காகவே சிலுவையில் அவர் தரித்திரமாகி விட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார்? சம்பாதிக்க தேவையான பலத்தையும் தருகிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யத்தையும் அவர் எனக்கு தருகிறார். சரி, இப்போ இந்த ஜனங்களுக்கு கிடைச்ச ஐஸ்வர்யம் எவ்வளோ தரும்? உங்களுக்கு எவ்வளோ தரும் ஐஸ்வர்யத்தை தேவனால் கொடுக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னாக்கா, அதனால தான் இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப போய் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட எவ்வளோ தரம் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாருன்னு சொல்லி. எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் நினச்சிருப்பீங்க, உன் கழுத்தில் கற்ற கொடு, கையில் கற்ற கொடு, அவங்கெல்லாம் கை இருந்ததை கைட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யத்தை அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாக்கா, அது முதல்ல எவ்வளோ அளவு கொடுத்தாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். எதுக்காக கொடுத்தாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு கொண்டாக்கா, இன்றைக்கி அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தரித்திரம் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி ஐஸ்வர்யத்தினால் அவர் என்னை நிரப்புகிறார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. வாங்கிட்டு நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவது என்னென்ன வாங்க சொல்றாரு பாருங்க. பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இளநூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்புந்தீர்த்த ஆட்டுக்கடா தோல், தகசு தோல், சீத்தி மரம், விளக்கெண்ணெய், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், ஏபோத்தில் மார்பதகத்தில் பதிக்கிறதுக்கு கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. இதெல்லாம் இந்த ஜனங்க கிட்ட வாங்குன்றார். ஏது இந்த ஜனங்க கிட்ட? 400 வருஷமாக அடிமைகளாக இருந்த ஜனங்க கிட்ட கோமேதக கல் பார்த்துக்கிறீங்களா? யாராவது கோமேதகத்தை பார்த்துக்கிறீங்களா? ஏது உங்களுக்கு இவ்வளோ தங்கமும் வெள்ளியும் என்று சொன்னாக்கா, எகிப்து ஜனங்க கிட்ட இருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா, கொடுத்தாங்களா? இப்போ தேவன் அவரிடத்துல ஆலயத்தை கட்டுவதற்காக கேட்க சொல்றாரு. ஆமீன். சரி, இப்போ அவங்க கொடுத்தவங்க எவ்வளோ தூரத்தை கொடுத்தாங்க பாருங்க. 36வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ மோசே தேவன் சொல்லி ஆலயத்தெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பொண்ணு, வெள்ளி, வைடூரியம், வெளியேறப்பட்ட கற்கள், அந்த மாதிரி தான் அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார் மோசே. இப்போ 6வது வசனம் 36:6. அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாக ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. ஆலயத்தை கட்டுவதற்காக கொண்டு வர வேண்டிய பொருட்கள் நிறுத்தப்பட்டது. இது எல்லாமே வனாந்தரத்தில் நடந்துருக்குது. வனாந்தரத்தில் அவங்க வேலை செய்யலை, விதை விதிக்கலை, அறுவடை பண்ணலை, ஒன்றுமே கிடையாது. இவங்க வெறும் பிரயாணம் பண்ணணும், அங்கங்கே டென்ட்டு போட்டு தூங்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். இதான் அவங்களுடைய வேலை. வேறு எந்த வேலையும் செய்யலை. 40 வருஷம் அவங்க எந்த வேலையும் செய்யலை. ஓகே. 7வது வசனம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாக இருந்ததாம். ஜனங்க கிட்ட சொன்ன பொழுது ஜனங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க, எட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களது கிடையாது. யாருது அது? அவங்க கிட்ட இருக்கிறதுலாம் ஏது? எகிப்தியர்து. ஆனால் தேவன் கொடுத்தது. ஆமீன். தேவன் கொடுத்தது. அதனால அவங்க எட்டு வந்து, ஆண்டவரே நீங்க கொடுத்தது நாங்கள் உமக்கே கொடுக்குறோம், உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துனேக்கிறாங்க. மோசே ஸ்டாப் 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 ஸ்டாப், ரொம்ப நிறைய வந்துடுச்சு, நம்ம கட்ட வேண்டிய ஆலயம் கட்ட வேண்டியதுக்கான பொருட்கள் நிறைய ஆயிடுச்சு, போதும் போதும் என்ற அளவுக்கு ஜனங்க கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க, அடிமைகளாக இருந்து ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளார வந்தாங்க, தரித்திரத்தில் இருந்தாங்க. தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து இவர்களை வந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இவங்க அந்த உற்சாகத்தினால, அந்த சந்தோஷத்தினால நிரம்பி தேவனுக்கு ஏராளம் தாராளமாக தேவன் கொடுத்ததிலிருந்து எடுத்து தேவனுக்கு அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். இப்போ நம்ம 2 கொரிந்தியர் 8 வாசிச்சோம் இல்லையா? 8க்கே வாங்க. இப்போ 9வது வசனத்தில் சிலுவையை உயர்த்தி காண்பிச்சிட்டார். அப்போஸ்தலர் பவுல் சிலுவையை உயர்த்தி காண்பிச்சிட்டார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து உங்களை விடுதலை ஆக்கும்படிக்காக தான் அவர் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் மரிச்சாரு. அப்போ அவருடைய ஐஸ்வர்யெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல அவர் அங்கே 9வது வசனத்தில் காண்பிச்சிட்டார். இப்போ 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு வாங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல. அங்கே 3500 வருஷத்துக்கு முன்னாடியே மோசே மூலியமாக எப்படி சொல்லியிருந்தார் தேவன்?
எப்படி கொடுக்கும்படிக்காக சொல்லியிருந்தார்? பழைய ஏற்பாடு தான், பழைய ஏற்பாட்டுக்கு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் தான். தசமபாகம் 10% கொடுக்கணுன்றது கட்டாயம்தான். தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணுங்கிறது கட்டாயம்தான். ஆனாலும் எப்படி தான் கொடுக்க சொன்னாராம்? மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கிறவங்கிட்ட மட்டும் நீ வாங்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை தான் இங்க புதிய ஏற்பாட்டில் எடுத்து பயன்படுத்தப்படுகிறது. அவனவன் விசனமாயுமாக அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னாக்கா, நீ தசமபாகம் கொடுக்கலையா, நீ காணிக்கை கொடுக்கலையா, உனக்கு சாபம் வந்துடும், உனக்கு கை கால் உடஞ்சிடும், உனக்கு நஷ்டம் வந்துடும், உனக்கு வேலை போயிடும், இப்படிலாம் சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி ஒரு மாதிரி கட்டாயத்தினால மனம் கசந்து கொடுக்குற மாதிரி ஆக்கி விட்டுடுவாங்க பாருங்க. வேதமும் அப்படி போதிக்கிறது கிடையாது, நம்முடைய சபையும் அப்படி சொல்லுகிறது கிடையாது. நீங்கள் காணிக்கை தசமபாகம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த தீமையும் வராது, நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், நீ நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மாதம் சம்பளம் வரும், வாடகை கட்ட போகிறீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஆசைப்பட்டதை அறியப்பட்டதை வாங்குவீங்க, ஒரு தீமையும் வராது, கை ஒடியாது, கால் ஒடியாது, இழப்பு வராது, தீமை வராது, சாபம்லாம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாம் கிளியர் ஆகிட்டீங்களா? ஆமாம், சாபத்துக்காக பயந்துன்னு யாருமே எதுவுமே நம்ம சபையில் காணிக்க கொடுக்கக்கூடாது. எப்படி தான் கொடுக்கணுமா? என்ன பண்ணார் பவுல்? முதல்ல சிலுவையை உயர்த்தி காண்பிச்சிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தோம், அவருடைய தரித்திரத்தினால நீங்கள் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானாரே. 400 வருஷமா எகிப்தில் அடிமைகளாக இருந்தீங்களே, கூலி கிடையாது, சம்பளம் கிடையாது, பார்வோன் அடிமைப்படுத்தி வாழ்ந்து உங்களை பண்ணி வச்சிருந்தானே, அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் விடுதலையானீங்க. மாத்திரமல்லாமல் விடுதலை ஆகும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் உங்களை அவர் புறப்பட பண்ணினார், சம்பாதிக்க தேவையான பலத்தை கொடுத்து விடுதலையாக்கினார், அவருடைய ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவர் விடுதலையாக்கினார். அப்படி சொல்லிட்டு அந்த சிலுவையை உயர்த்தி காண்பிக்கிறார். சிலுவையை உயர்த்தி காண்பிச்சுட்டு இப்போ அந்த அன்பினால நீங்கள் நிறையும் பொழுதுதான், ஆமேன், அன்பினால நிறைந்தவர்களாகத்தான் நம்ம கர்த்தருக்காக ஒரு ஏறாவது நம்ம கொடுக்க வேண்டும். கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிறையப்பட்டு, அதனால் நீங்கள் உந்தப்பட்டு, அதனால் நீங்கள் மனப்பூர்வம் உண்டாகி, உற்சாகம் உண்டாகி, அந்த அன்புக்கு பிரதிபலனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருக்கு நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் மாத்திரம்தான் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். சிலுவையின் அன்பினால் நம்ம நிரப்பப்படணும். நிரப்பப்பட்டுட்டு நம்ம ஏன் தெரியுமா கொடுக்குறோம்? ஏன்னா உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். சாபத்துக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து, வேலை போயிடுமான்ங்கிறதுக்கு பயந்து நீங்கள் ஒருவரும் ஒரு ஏற கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஈரவை நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். மாறாக கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பினால் நீங்கள் நிறைந்து, என்னை கர்த்தர் என்னம்மா என்னை விடுதலை ஆக்கி வச்சுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. என்ன மாதிரி அடிமையாக இருந்தேன் நான், வேலை செய்கிற வேலைக்கு கூலி இல்லாமல் இருந்தேன் நான், என்னை விடுதலையாக்கி, ஓ அல்லேலூயா, இந்த தேசத்தில் எவ்வளோ செழிப்பாக என்னை வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த அன்பினால் நீங்கள் நிரம்பி அவருடைய பராமரிப்பு என்னை தேவன் ஒரு குறையும் இல்லாமல் நடத்துகிறார். இந்த நடந்து வந்த 40 வருஷமாக வனாந்தரத்தில் என் தேவன் எனக்கு ஒரு குறைவு கூட வச்சது கிடையாது பாருங்க. அந்த அந்த பராமரிப்பை நான் கொண்டாடுகிறேன். அதனால தான் நான் தேவனுக்கு கொடுக்கிறேன் பாருங்க. என் தேவன், என் ராஜா, அவரை நான் கொண்டாடுகிறேன். அதனுடைய விளைவாகத்தான் நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்ம சம்பளம் வாங்கிட்டா என்ன பண்ணுறோம்? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கணக்கு பண்ணுறோம். ஒரு ஏரோ அங்கே எவ்வளோ, அது இவ்வளோ தூரம், இது இப்படிலாம் கணக்கு பண்ணக்கூடாது பாருங்க. தேவன் என்ன மாதிரி பராமரிக்கிறார் பாருங்க. ஒரு குறைவு வச்சிருக்கிறாரா? இல்லை, ராஜா மாதிரி வச்சு நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வந்திருக்கிற இத்தனை வருஷங்களில் ஆண்டவரே இது இல்லாது இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் ஒரு வினாடி கூட விட்டதே கிடையாது. அந்த அவருடைய பராமரிப்பை நம்ம கொண்டாடுகிறோம் பாருங்க. இதுதான் அந்த காணிக்கை, தசம பாகம், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இதுதான். 10 இதெல்லாம் பழைய ஆட்களுக்கு தான். இங்கே என் தேவனுடைய பராமரிப்புக்காக நான் கொண்டாடுகிற கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட அந்த அன்பை நான் நிருதியத்தில் நிரப்பி அந்த அன்புக்கு பிரதிபலனாக நான் கொடுக்கிறேன். ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு, நான் என்னத்தை அவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் அவனவன் விசனமாக அல்ல, கட்டாயமாக அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன்.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பந்தியிலே நீங்க பங்கு பெறும் பொழுது கர்த்தர் என்னை தரித்திரத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தினால் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறார். நம்ம எல்லோருமே எழுந்து நிற்கலாமா? பலிபீடத்தில் பரனே படைக்கிறனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து மக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பேனையே கண்டு விரைந்தோடி வந்தே,